என்னுடைய அம்மா ஹெல்த்தியாக எனக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு குடியா, எனக்கு வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி மம்மி இருங்க, உங்களுக்கு நான் மகிழ் பிராண்ட்லேருந்து சிறுதானிய பொங்கல் மிக்ஸ் வாங்கியிருந்தேன், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காக நான் மகிழ் பிராண்டுடைய சிறுதானிய பொங்கல் மிக்ஸை வச்சு சுவையான டேஸ்டான ஹெல்த்தியான பொங்கல் செஞ்சு கொடுத்தேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இது செஞ்சு பார்த்தேன், டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நான் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த பேக்கிங்கும் சூப்பராக இருந்தது. தேவையான அளவு எடுத்துகிட்டு அப்படியே ஜிப்லாக் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி 6 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து இந்த பவுலில் நான் வந்து இன்றைக்கி அம்மாவுக்கும் எனக்கும் மட்டும்தான், அதனால் ஒரு பவுலில் இது மிக்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். இதில் எல்லாமே இருக்குது, மிளகு, சீரகம், சிறுதானியம், முந்திரி, கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. வாஷ் கூட பண்ண தேவையில்ல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இப்போது இதை வந்து குக்கரில் வந்து ஒரு கப் எடுத்து இருந்தேன். ஸோ அப்போ 3 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி 5 விசில் விட்டு இறக்கிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அந்த விசில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்லாம் வெளியே போனதுக்கப்புறம் குக்கரை திறந்துட்டு நல்லா கிண்டி விட்டேன். ஓகேங்களா, கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நான் கொஞ்சமாக என்ன பண்ணேன் அப்படின்னா நெய் வந்து ஆட் பண்ணேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நான் நெய் ஆட் பண்ணி பார்த்தேன். அந்த கம்மன் வாசனை அந்த மில்லட் பொங்கலில் அந்த நெய் ஆட் பண்ண உடனே அப்பாடி, என்ன நான் நார்மலாக செய்கிற பொங்கலை விட இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் பேசிக்காகவே பொங்கலுக்கு சட்னி, சாம்பார், வடை இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இந்த மகிழ் பிராண்டில் வாங்கின இன்ஸ்டன்ட் பொங்கல் மிக்சருக்கு நான் எந்த சைட் டிஷ்ஷுமே எடுக்கலை, வெறும் பொங்கலை மட்டும் ஒரு கப் ஃபுல்லாக நானே சாப்பிட்டேன். அம்மா சாப்பிட்டுட்டு அவ்வளோ பாராட்டு, எனக்கு இன்னும் 2 ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.